ஹாய் ஆல். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு வெத்தலை பாயசம் பார்க்கலாமா? பாதாம் பீஸுனா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாதாமை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பாதாமை தோல் நீக்கிட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு ஒரு 4-5 வெத்தலையை நான் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பாதாமை பால் கொதிக்கிற பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க. கொதிக்கிற பாலில் நம்ம அரைச்சி வச்ச வெத்தலையை அது கூட ஊற்றி ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அதை சூடாகவும் சர்வ் பண்ணலாம். நான் ஜில்லுன்னு குடிக்கலான்னு சொல்லி அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் கழித்து அதை எடுத்துட்டு நம்ம ஊற வச்ச பாதாம் பீஸினோட மிக்ஸ் பண்ணி அதை குடிக்க வேண்டியது தான். இப்போ அது கூட பாதாம் பீஸின் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜில்லுன்னு எடுத்து வச்சுருந்த இதை ஊற்றி மேலே பாதாம் துருவி போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.